ஜென்ரலே மெல்ல பேச சீரியல்ல இனி எபிசோட்ல பரமனுக்கு நம்ம இளமதி ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு பரம என்னடானா காசு எடுத்து இளமதி கிட்ட கொடுக்குறாப்புல. ஆமா நீ கொடுத்த ஜூஸுக்கு தான் காசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. உடனே நம்ம இளமதி இருந்துக்கிட்டு ஓ அப்படியா கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி தன்னோட ரூம்ல போயிட்டு மிச்ச காசை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இதுன்னு கேட்டா ஜூஸு இவ்வளோதான் மிச்ச காசை கொடுக்கணும்ல அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம இளமதி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷியோட அம்மாவை அதாவது பரமனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு வராங்க. கூட்டிக்கிட்டு வந்து பரமங்கிட்ட இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உயிர் கொடுத்தது 2வது முறையா, நீ உனக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு, உனக்கு தேவையான ரத்தம் எங்கேயுமே கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்கும் போது தான் இவங்களும் உங்களோட ரத்தமும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க தான் உனக்கு ரத்தத்தை கொடுத்து உன் உயிரையே காப்பாற்றினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த அம்மாவுக்கு தன்னோட காணாமல் போன பையன் ஞாபகம் வந்துருச்சாட்டுக்கு. பரமன் தான் தன்னோட உண்மையான பையன் அப்படிங்கிறது எப்போ தெரிய வரும்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னடானா இளமதி சும்மா இல்லாமல் இட்லி ஊற்றிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பரமனுக்கு. ஆனால் அந்த இட்லி என்னடானா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்தா அதுவும் ஹார்ட் ஷேப்பில் கொடுக்கறதுனால பரமனுக்கு கோவம் வந்து இதையுமே திங்க மாட்டேங்கிறாப்புல. நான் இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்தே வாழ மாட்டேன், ஒழுங்க மரியாதையை என்னை விட்டு போயிடு அப்படின்னு பரமன் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. நம்ம பரமன் கிளம்புனவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இளமதியோட வீட்டுக்கு தான், அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே வந்த உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பரமனும் வந்து பார்த்திங்கன்னா காந்திமதிக்கிட்டேயும் குமரேசனுக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. ஆனால் அவங்க நம்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ இளமதியும் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா கிட்ட கேட்டு பரமன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இளமதி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பரமன் இதுக்கப்புறம் நான் இளமதியோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் இளமதி கோயிலில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.